அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பேராசிரியர் ஆயிரா வெங்கடாசலபதிக்கு சாகித்ய அகாடமி விருதை மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் வரலாற்றுத்துறை பேராசிரியராக இருந்த ஆயிரா வெங்கடாசலபதிக்கு இந்த சாகித்ய அகாடமி விருதை அறிவித்திருக்கிறது மத்திய அரசு. இதுகுறித்து நம்முடைய பேசுவதற்காக எழுத்தாளர் ஆயிரா வெங்கடாசலபதி நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம், வாழ்த்துக்கள் சார். வணக்கம். உங்களுடைய திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908 என்ற ஆய்வு நாவலுக்காக இந்த சாகித்ய அகாடமி விருதை மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இதை எப்படி பார்க்கிறீங்க சார்? இது ஒரு ஆராய்ச்சி நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்திருப்பது மிகவும் மகிழ்ச்சி தருகிறது. முக்கியமாக இது வஉசியினுடைய தன்னேரற்ற தியாகம், விடுதலை போராட்ட உணர்வு, இதற்கான ஒரு மிக பெரும் அங்கீகாரமாக அறிந்தேற்பாக நான் கருதுகிறேன். இந்த நாவலுக்காக இந்த புத்தகத்தை எழுதும் போது நீங்க எந்த அளவுக்கு இதற்கு பின்னாடி வேலை பார்த்திருக்கிறீங்க? எப்படி இதை எழுத ஆரம்பிச்சீங்க சார்? இது நாவல் அல்ல, இது ஒரு ஆய்வு நூல். வஉசி 1908 கைதான போது திருநெல்வேலியிலும் தூத்துக்குடியிலும் நிகழ்ந்த ஒரு எழுச்சியை இந்த நூல் மிக விரிவாக இலக்கிய நயத்துடன் பதிவு செய்துள்ளது. அதுதான் இந்த நூல். இதற்கு பல ஆண்டுகள், 30 ஆண்டுகளுக்கு மேலாக நான் ஆராய்ச்சி செய்திருக்கேன். 30 ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்து எழுதியிருந்த நூலுக்காக கிடைத்திருக்கக்கூடிய சாகித்ய விருது, இதை எப்படி பார்க்கிறீங்க சார்? அதே போல எழுத்து பணிக்கு இப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரம் அளிப்பதை எப்படி பார்க்கிறீங்க சார்? 1984 ஆண்டு ரகுநாதன், தோமுசி ரகுநாதன் அவர்களுக்கு பாரதி காலமும் கருத்தும் நூலுக்கு விருது வழங்கப்பட்டது. அதை போல் இப்போது வஉசி பற்றிய நூலுக்கு விருது கிடைத்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி தருகிறது. சாகித்ய விருது வழங்கியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதா தெரிவித்திருக்கிறீங்க. இது தொடர்ந்து உங்களை எந்தவாறு எப்படிப்பட்ட நூல்களை எழுத ஊக்குவிக்கும் அப்படின்னு பார்க்கலாம் திரு வெங்கடாசலபதி? இதே போல் தொடர்ந்து வஉசி, பாரதியார், பெரியார், பூவே சாமிநாதையர், புதுமைப்பித்தன் ஆகியவர்களை பற்றிய என்னுடைய ஆராய்ச்சிகள் தொடரும். அதற்கு இந்த அறிந்தேற்பு நிச்சயமாக ஒரு ஊக்கத்தை தரும். அதே போல இந்த நூலை எழுதிய போது சில மறக்க முடியாத தருணங்கள், இல்ல இந்த நூலில் இருக்கக்கூடிய மறக்க முடியாத ஒரு ஏதாவது ஒரு பத்தி அது போன்று எங்களோட பகிர்ந்து கொள்ளலாமா? இந்த நூலை படித்த பலரும் இது ஒரு நாவலுக்குரிய சுவாரஸ்யத்துடன் அமைந்துள்ளது என்று படித்தவர்கள் கூறியது ஒரு முக்கியமான ஒரு பாராட்டாக நான் கருதுகிறேன். அதைவிட முக்கியமாக இளைஞர்கள் பலர் இந்த நூலை படித்து, இளையோர் இந்த நூலை படித்து தொடர்ந்து இதை போன்ற ஆய்வு பயணத்தை மேற்கொள்ள விரும்புவதாக சொன்னதும் எனக்கு மகிழ்ச்சி தந்தது. அவ்வாறு அந்த ஆய்வு பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்களுக்கும், இல்ல எழுதணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு உங்களுடைய கருத்து, இல்ல உங்களுடைய அட்வைஸ் அப்படின்னு என்ன சொல்லலாம் சார்? நிறைய வாசிக்க வேண்டும், நிறைய வாசிக்க வேண்டும், நல்ல நூல்களை வாசிக்க வேண்டும். நல்ல நூல்களை வாசித்தால் சிறப்பாக எழுத முடியும். உங்களுக்கு இது போன்ற ஆய்வு நூல்கள் எழுதுவதற்கு என்ன ஒரு விஷயம் உந்துதலாக இருந்தது திரு வெங்கடாசலபதி? தமிழ்நாட்டை பற்றிய நூல்கள், தமிழ்நாட்டை பற்றிய ஆய்வுகள் தமிழகத்திற்கு வெளியே அதிகம் தெரியப்படாத நிலை உள்ளது. அந்த நிலையை சரி செய்ய வேண்டும் என்கின்ற முதன்மையான நோக்கத்தோடு தான் நான் ஆராய்ச்சி துறைக்குள் நுழைந்தேன். அதே வேளையில் தமிழ்நாட்டில் வரக்கூடிய ஆய்வு நூல்கள் போதுமான தரவுகளின்றி வெளிவருகின்றன என்கின்ற ஒரு ஆதங்கம் பலரிடம் இருக்கின்றது. அந்த குறையை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காகவும் நான் ஆராய்ச்சி துறையில் இறங்கினேன். இப்போ ஏதாவது புத்தகம் எழுதுற பணியில ஈடுபட்டிருக்கீங்களா திரு வெங்கடாசலபதி? இப்போது பெரியார் உடைய வாழ்க்கை வரலாற்றை ஆங்கிலத்தில் மிக விரிவாக எழுதி வருகிறேன். அண்மையில் வெளிவந்த நூல் வஉசியினுடைய கப்பல் கம்பெனியை பற்றிய மிக விரிவான ஒரு வரலாற்றை ஆங்கிலத்தில் எழுதி சுதேசி ஸ்டீம் என்ற பெயரில் வெளிவந்திருக்கிறது. நிச்சயமாக மேலும் மேலும் இது போன்ற நூல்களை எழுதுவதற்கு உங்களுக்கு வாழ்த்துக்களும் கூட திரு வெங்கடாசலபதி. இது போன்ற பணிகளில் நிச்சயமாக எழுதக்கூடியவர்களுக்கு மத்திய அரசும் இது போன்ற அங்கீகாரம் கொடுப்பதை எப்படி பார்க்கிறீங்க திரு வெங்கடாசலபதி? இது சாகித்ய அகாடமி என்கின்ற அமைப்பு கடந்த 60-70 ஆண்டுகளாக தொடர்ந்து இலக்கியத்திற்காக விருதுகள் வழங்கி வரக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு இந்த விருதினை வழங்கி இருக்கிறது.
இணைப்பில் வந்து உங்களுடைய பல்வேறு கருத்துக்களையும் இந்த நூலை எழுத ஆரம்பித்த போது என்னென்ன விஷயங்கள் என்பது குறித்து எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு வெங்கடாசலபதி.